சுற்றி நின்று ஊரே பார்க்க களம் காண்பான், புன்னகையில் சேனை வாழ ரணம் காண்பான். பேரை சாய்க்க பல யானைகள் சேர்ந்த போத நீ சிங்கம்தான். திடீரென பாலத்தின் நடுவே நின்ற ரயில் பரிதவித்த 1000 உயிர்கள். நதி கண்ணாடி பார்த்து மனம் நிறைந்தது இன்று. கடவுளாய் இறங்கி வந்து தன் உயிரை பணயம் வைத்து லோகோ பைலட்டின் செயல் நடந்தது என்ன? மேலாடும் பனி துளி தீர்க்கும். பீகார் மாநிலம் சமஸ்திபூரில் ரயில் ஒண்ணு பாலத்துல போய்கிட்டு இருந்திருக்கு. அப்போ ரயில்ல திடீர்னு பிரஷர் கசிவு காரணமா பாலத்தின் நடுவே ரயில் நின்னு போயிருக்கு. பிரஷர் லீக்க சரி செஞ்சா மட்டும்தான் ரயில் முன்னோக்கி நகர முடியும் அப்படிங்கிற பதற்றமான சூழ்நிலை. நடு பாலத்துல நின்னு போன ரயிலால பெரும் அசம்பாவிதம் ஏற்படக்கூடாதுன்னு டிரைவர், அதாவது லோகோ பைலட் தண்டவாளத்துல இறங்கி பிரச்சனையை சரி செய்ய முடிவு செஞ்சிருக்காரு. இதை தொடர்ந்து லோகோ பைலட் தன்னோட உயிரை பணயம் வச்சு பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக ரயிலுக்கும் தண்டவாளத்துக்கும் நடுவுல புகுந்து ஊர்ந்து போய் இன்ஜின் பிரஷர் கசிவை சரி செஞ்சிருக்காரு. சரி செஞ்சதுக்கு அப்புறமா ரயிலுக்கும் தண்டவாளத்துக்கும் இடையே ஊர்ந்து வெளியில வந்திருக்காரு. இந்த சம்பவம் சமூக வலைதளங்கள்ல பார்ப்பவங்களை மெய் சிலிர்க்க செஞ்சிருக்கு. ஆபத்தான விஷயமா கருதப்பட்டாலும் 1000 பேரோட உயிர் முக்கியம்னு டிரைவர் செஞ்ச இந்த செயல் பலரையும் பாராட்டவும் செஞ்சிருக்கு. குப்பையில் இருந்து 1000 கோடி வருமானம், விடாமுயற்சியால் வெற்றி கண்டிருக்கும் பூனம் குப்தா. இந்திய இளைஞர்களுக்கு ஊக்க ஊசியாகி இருக்கும் இந்த இளம்பெண் யார்? பூர்வீகம் இவருக்கு இந்தியாவின் தலைநகர் டெல்லி பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை முடித்தவர். ஹாலாந்தில் உள்ள மாஸ்ட்ரிக் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்டில் சர்வதேச வணிகம் மற்றும் சந்தைப்படுத்துதல் துறையில் MBA பட்டம் முடித்தவர். 2002ஆம் ஆண்டு பூனம் குப்தாவிற்கு திருமணம். ஸ்காட்லாந்து மாப்பிள்ளை. அங்கு சென்று கணவரின் வருமானத்தில் வாழாமல் வேலை தேடி அலைகிறார். அவருக்கு ஏதுவான வேலை கிடைக்கவில்லை. அப்போது வீட்டில் இருந்தபடியே ஒரு தொழிலை செய்வதற்கு முனைப்பு காட்டுகிறார். வீண் என்று தூக்கி எறியப்பட்ட கழிவு பொருட்கள் அதனை மறு உபயோகம் செய்வதாக மாற்றுவதில் அவரது தொழில். அதற்கு மூலதனமாக 1 லட்சம் ரூபாயை மட்டும் செலவு செய்திருக்கிறாராம் பூனம் குப்தா. அது PG பேப்பர் கம்பெனி லிமிடெடாக மாறுகிறது. அதில் வருமானம் அதிகமாக கிடைப்பதை பார்த்த பூனம் குப்தாவின் கணவரும் அவரோடு கை கோர்க்கிறார். இத்தனைக்கும் அந்த நிறுவனத்தில் ஒரு சம்பளத்திற்கு பணியாற்றும் ஊழியராக அவரது கணவர் சேருகிறார். தொடக்கத்தில் கழிவு பொருட்களில் இருந்து அவர்களது வருமானம் இருந்து வந்த நிலையில் அது PG பேப்பர் நிறுவனமாக உருவெடுத்தது. குப்பைகளில் இருந்து கிடைக்க பெறும் பேப்பர்களை டன் கணக்கில் குவித்து அதனை மறுசீரமைப்பு செய்து PG பேப்பர்களாக மாற்றி உலகம் முழுவதும் தற்போது 53 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வருகிறார்களாம். தற்போது ஸ்காட்லாந்தில் அதிகமாக வளர்ந்து வரும் மிகப்பெரிய காகித நிறுவனங்களில் தற்போது பூனம் குப்தாவின் நிறுவனம் லண்டனில் அதிவேகமாக வளர்ந்து வரும் மிகப்பெரிய காகித நிறுவனங்களில் ஒன்றாக உருவெடுத்திருக்கிறதாம். வருடத்திற்கு அந்த நிறுவனம் 1000 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டும் மிகப்பெரிய நிறுவனங்களாகவும் அதன் கிளைகள் 7 நாடுகளிலும் 9 பேர்